அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹிதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போட்டு எந்நாட்டுக்கும் நிறைவாக போட்டு. முதல் விஷயம், வாழப்பாடியை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர் ரமேஷ் திருவண்ணாமலை நம்ம கல்யாணம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக ஒரு அரை பவுன் தங்கம் தருவதாக வாக்குறுதி கொடுத்திருந்தார். அந்த கல்யாணம் சில பல காரணங்களுக்காக தள்ளி போயிட்டே இருக்கு. இருந்தாலும் அரை பவுன் காயினுக்கான பணம் 30,000 நான் வைத்திருக்கிறேன். காயினாக வாங்கி தரேன், பணமாகவும் சப்போர்ட் பண்ணலாம். ஏழை பெண்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருந்தார். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏழை பெண்கள் யாராவது இருந்தாங்கன்னா 9442636363 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்வோம். 9442636363 என்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். இது நம்ம என்னுடைய தாய் தலைவர் நெய்வேலியை சேர்ந்தவர் பண்ணுறதுனால இருக்கிறவனுக்கெலாம் வாங்கி கொடுக்குற விஷயம் இல்லை. உண்மையிலே டிசர்விங் பீப்புளுக்காக கொடுக்கணும். அதனால் தயவுசெய்து இதை மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். மை ரிக்வெஸ்ட். பசுமாடை பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க தரன்னு சொல்லியிருந்தாங்க. ஈரோட்டில் சேர்ந்த பவானி சேர்ந்த சரண் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவங்க ஏற்கனவே கொடுத்த பசுமாடு அழகிரி என்ற ஒரு நபருக்கு தான் கொடுத்தோம். எங்கள் விஹெச்பியை சேர்ந்தவர். அவர் சரியாக பராமரிக்கலன்ற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டு. ஆனால் இந்த முறை ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம். அந்த இடத்துல காரிமங்கலத்தை சேர்ந்த என்னுடைய அன்பு சகோதரர், பேர் சொல்ல விரும்பல, அவரை நல்லா தெரியறாக்க ரொம்ப அற்புதமான மனிதர். சொந்தமாக இடம் இல்லை, அவர் லீஸுக்கு எடுத்து பண்ணுறாரு சின்ன லெவலில். எனக்கு ஒரு நாட்டு மாடு இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னார். ஸோ அவங்கள நான் காயின் பண்ணி விட்டேன். டிரான்ஸ்போர்ட்டேஷனோடு சேர்த்து அவங்களே அந்த வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுறாங்க. அவர் வாங்கும்போது மட்டும் இங்கே வாங்கிட்டோம், ஒரு வண்டியும் புக் பண்ணிட்டோம், 4,000 ரூபாய்க்கு ஏதோ அவர் அமுச்சு விட்றேன்னு சொல்லி அவங்களுடைய சரணுடைய சித்தி எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அவங்க சொன்னாங்க, அந்த அன்பு சகோதரி. ஸோ அந்த குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள். மூணாவது விஷயம் இன்றைக்கி நடந்து போயிட்டுருந்த காலில் நான் போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. அங்கே பெரிய ஆள் நடமாட்டம் இருக்காது. அந்த ஒரு கிராமத்து வழியாக தான் போவேன் நான். திடீர்னு 2 பேர் பைக்கில் ஆப்போசிட்டில் வந்தாங்க. பின்னாடி உட்காந்தவர் விவசாயி, அதாவது ஒரு கூலி தொழிலாளி மாதிரி ஒரு ட்ரெஸ். அவர் இன்றைக்கி நான் இப்படி போகிறேன், அவங்க ஆப்போசிட் முன்னாடி நிறுத்திட்டு அந்த பின்னாடி இருக்கிறவர் பேசார். மாமா, அந்த அங்கராயன் குளம் வாத்தியார் வீடு அப்படின்னு சொல்லி கேட்டார். அது நேராக போங்க, ஒரு 500 மீட்டரில் வந்துடும் அங்கராயன் குளம் அப்படின்னு சொன்னேன். திரும்ப போகும்போது, மாமா அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த நபர் கேட்டார். இவன் என்ன சம்மந்தம் இல்லாமல் ஒரு வாட்டி தெரியாமல் கேட்டாங்கன்னா மறுபடியும் மாமான்ட்டு போகிறானே, இருப்பார் அங்கே போய் கேளுங்க, அந்த டிக்கெட்டில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது தாடியால் தான் அந்த மாமான்னு கூப்பிட்றது. இங்கே இந்த சவுத்தில் ஃபுல்லாகவே முஸ்லீம்ஸ், இந்துக்கள் மாமா மச்சான் தான் பேசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கு எனக்கு மாமா பட்டம் தந்த அந்த மனிதருக்கு மனமார்ந்த நன்றி. எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது பாருங்கள் லைஃப். அதாவது ஒரு தாடி வச்சதுனால என் முகம் தெரியாத ஒருத்தருக்கு மாமா வரேன் அப்படின்னு சொன்னால் இந்த தாடியை தொடர்ந்து வச்சிடலாம் போட்டிருக்கு. மகிழ்ச்சி. அண்டு 4வது விஷயம் அதாவது நிறைய சங்கடங்களை நான் சந்தித்தாலும் எனக்கு அது இப்போ எனக்கு பெருசாக எனக்கு தெரியல. எனக்கு ஏன்னா என்னோடய பாதை வேறு. நம்ம ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நம்ம பயணப்படும்போது கூட படுத்து தூக்குறவன் பாஷா மாதிரி பாஷான்னு கத்திட்டு இருப்பாங்க, சொக்கா அப்படின்ட்டு. பின்னாடி போய்ட்டு திட்டலாம், நமக்கு தெரியாது. பேசுவாங்க, பின்னாடி பேசுவாங்க, முன்னாடி நல்லா பேசுவாங்க, பின்னாடி தப்பாக பேசுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு. ஏன்னா எப்போவுமே எல்லாருமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இதெல்லாம் ஒரு டைமுக்கு அப்புறம் இதில் எனக்கு ஒரு பெரிய மாற்றத்தெல்லாம் உண்டு பண்ணல. அதுவாக அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால்
பிரச்சனை என்றால் தொடர்பு கொள்ளக்கூடிய மனிதர்கள் அதுக்கு சொல்யூஷன் வந்ததுக்கப்புறம் ஏன்னா அது வந்து மனம் திறந்து சொல்வதில்லை யார்கிட்டையுமே. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன். அதுக்கு இன்றைக்கு நடந்த சம்பவம் ஒரு விதிவிலக்கல்ல, ஒரு சம்பவம். நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, அதிக எதிர்பார்ப்புகள் வேண்டாம். அதிக எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதிக ஏமாற்றங்கள் இருக்கும். ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் ஈக்குவல் டு ஓவர் ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ். அதனால் வந்து ஏமாற்றங்கள் இல்லாமல் வாழணும்னா எதிர்பார்ப்பு இல்லாமல் வாழணும். அந்த நிலைமைக்கு நான் வந்து உருவாக்கிட்டாங்க, அதுதான் உண்மை. நீங்கள் அது போல் உங்களை மற்றவங்க தள்ளி அது மாதிரி நீங்கள் மாறுவதற்கு இயல்பாகவே நீங்கள் மாறிட்டிங்கன்னா அது இன்னும் பெட்டராக இருக்கும் லைஃப்பை கொண்டு போகிறதுக்கு. 4வது விஷயம் வந்து ஒரு 5 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருவருடன் விமானத்தில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது, 5-6 நாளைக்கு முன்னாடி. அப்போது அவர் என்னை கேட்டார், காரில் போகும்போது கேட்குறாரு. ஆக்சுவலாக விமானத்தில் போகும்போது, ஆனால் நீங்கள் ஏன்னா மெடிக்ளைம்லாம் வேணான்றீங்க? எனக்கு தெரியும் அவர் இன்சூரன்ஸ் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அவர் கேட்டது ரொம்ப சீரியஸாக கேட்டால் நான் சீரியஸாக பதில் சொன்னேன் இல்லையா. அவர் சொன்ன பதில் தான் உங்களுக்கும். ஏன்னா இன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், ஒரு மெசேஜும் வந்து நேற்று வந்திருந்தது மெடிக்ளைம் பற்றி. நம்ம ஊரில் வந்து மெடிக்ளைம் என்பது என்னன்றது முதல்ல தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி வருது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகணும், உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நம்பிக்கை இல்லை, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கட்டியிருந்தீங்கன்னா வருஷம் அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கு உட்பட்டு சிகிச்சைகள் இலவசமாக கொடுக்கப்படும். இதுதான் அதோடைய தாற்பயம். உதாரணத்துக்கு ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் இன்சூரன்ஸ் எடுக்கிறீங்க, மெடிக்ளைம் பாலிசி எடுக்கிறீங்கன்னா ஒரு மேபி 10,000 15,000 வருஷத்துக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு திடீர்னு ஒரு நோய் வந்துடுது. அப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஏதோ காவேரி போகிறீங்கன்னா அங்கே போய் இது மாதிரி மெடிக்ளைம் இருக்குன்னா அதுக்கு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, இந்த நோய்க்கு வந்து இவ்வளோ நாள் பெட்டில், ஒரு நாளாவது பெட்டில் இருக்கணும், 3 நாள் 4 நாள் அப்படின்னும்போது இவ்வளோ நாங்கள் அப்ரூவ் பண்ணுவோம், இவ்வளோ எனக்கு கையில் கொடுக்கணும், ஏதோ ஒரு விஷயம். சில டைம்ஸ் வந்து கேஷ்லெஸ்ஸாகவும் அந்த பாலிசி இருக்கும். இது நான் ஏன் வேணான்னு சொல்கிறேன்னா 3 விஷயங்களுக்காக. ஒன்று, திரும்பவும் சொல்கிறேன், எனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், நீங்கள் மெடிக்ளைம் பாலிசி வந்து கம்பெனியில் கொடுத்துட்டாங்க, நான் அமெரிக்காவில் இருக்கேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் மெடிக்ளைம் எடுக்கிறவங்க வந்து நோய் வராமல் இருக்கிறதுக்காக எடுக்கலை, நோய் வந்தால் செலவாயிடுமே, அந்த செலவை சமாளிப்பதற்காக, அதுக்காக தான் எடுக்கிறாங்க. நான் எல்லாம் டெஃபரெண்ட்டாக அப்போ என்ன நம்புறீங்கன்னா, உங்கள் அடி மனசில் நோய் கட்டாயம் வருன்றதை நம்புகிறீங்க. 2வது, நோய் வரும்போது காசு செலவு பண்ணாமல் நம்ம வெறும் 10,000 கட்டினா கூட 5 லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த பாலிசியில் அந்த கேப் இருக்கிறதுனால நமக்கு உள்ளுக்குள்ளே ஒரு குதூகூலம், ரணகலத்துலேயும் குதூகூலம் மாதிரி தான் அது. நோய் வருதுன்றதை பார்க்கல, நம்ம நோயினால் கஷ்டப்படுறதை பார்க்கல, வந்தால் நம்ம கையிலேருந்து போகக்கூடாது, அது இலவச மனப்பான்மை. 3வது, நோய் கட்டாயம் வரும்னு நீங்கள் நம்புறதுனால அதோட உங்களை அறியாமலே இன்னொரு விஷயத்தை நம்புறீங்க. என்னென்னா, நோய் வரும்போது நம்மகிட்ட பணம் இல்லாமல் போயிடும், பணப்பற்றாக்குறை ஏற்படும். அப்படின்னும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் இல்லாமல் போயிடும். நோய் வந்து வரும்போது இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் பெரும்பான்மையான இடங்களில் என்ன பாலிசி அமௌண்ட்டோ அதோட கூட தான் நோய் வருகின்றது. அப்போ சொக்கலிங்கம், நீங்களாம் இன்சூரன்ஸ் பாலிசி இது மாதிரி மெடிக்ளைம் எடுக்கலைன்னா, நான் எடுத்திருக்கேன். ஒரு 12-13 இயர்ஸ் இல்லை, 2010க்கு முன்னாடி இருந்திருக்கு. நான் மறுக்கலை, விவரம் தெரியாது, 2007-6 அந்த டைமில். ஆனால் அந்த பாலிசி எனக்குமே யூஸ் ஆகலை, அது ஒரு விஷயம். 2வது, எனக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டலுக்கே போகிறேன்னா, நான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், ஒய்ஃப் போயிருக்கா, பொண்ணு போயிருக்கா, பையன் போயிருக்காங்க, அப்போலோ தான் நம்முடைய மாநகரம் தான் போவோம். நான் அட்மிட், எல்லாருமே அட்மிட்டாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து எனக்கு 2 ஆப்ரேஷன் நடந்திருக்கேன். இப்போ கூட நான் வந்து ஒரு 1 மந்த்து கூட முன்னாடி கூட செக்கப் போனேன். அப்போ அதாவது வந்து டசன்ட் மீன் தட் நோயே வராதுன்னு இல்லை, அது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே சார்ந்து தான் அந்த நோயின்ற விஷயம். ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருந்தோம்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் கொசு கடிக்கிறதா என்ன பண்ண முடியும்? நம்ம போகிற இடத்துல ஒரு டெங்கு கொசு கடிச்சிருது, சிக்கன் குனியா வருது, நம்ம என்ன பண்ண முடியும்? அது இனோவேட்டிபிள். பட்டு எனக்கு இதெல்லாம் வந்தப்போ என்கிட்ட பணம் இருந்தது. அந்த இப்போ எங்கள் அம்மாவுக்கு வந்து மூட்டு ஆப்ரேஷன் பண்ணோம்,
அது செலவு பண்ணுறதுக்கு பணம் கையில் இருந்தது. அதனால் நான் வந்து பாலிசின்ற ஒரு விஷயத்தில் நான் வந்து உள்ளே போகாமல் ரைட்டால் பணத்தை கொடுத்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்தோம். இதுதான் உண்மை. அப்போ நீங்கள் வந்து நோய் வராதுன்றதை நம்புங்க. நோய் அது மீறி வரும்போது அந்த நோயை கொடுத்த கடவுளே அதை சமாளிப்பதற்கான பணத்தையும் கொடுப்பான்றதை நம்பணும். அந்த நம்பிக்கை அது யாருக்கு வரும்னா, பார்ன் மில்லியனர், பார்ன் பில்லியனர், பிறப்பிலே வந்து அடிப்படையில் ஜெனட்டிக்கலாக அவன் பணக்காரன்ற திங்கிங் அவனுக்கு இருக்கும், அவனுக்கு தான் வரும். நான் எடுத்தவங்கள நான் தவறாக சொல்ல, ஏன்னா அது குறை சொன்னால் அது தப்பாக போயிடும். ஆனால் குறை சொல்லி தான் ஆகணும். நீங்கள் கடவுள் நம்புகிற பட்சத்தில் உங்களுக்கு மெடிக்ளைம் தேவையா அப்படின்றது நீங்கள் புரிஞ்சுங்க. ஸோ மெடிக்ளைம் எடுப்பதனால சப்கான்ஷியஸ்லி நீங்கள் பணம் இல்லாமல் போய் என்று நம்புகிறீங்க, நோய் நிச்சயமாக வருன்றதை நம்புகிறீங்க. மூணாவது வந்து கிட்டத்தட்ட இலவச மனப்பான்மை. நாலாவது வந்து இது உள்ளே போகக்கூடிய ரகசியம் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் பாலிசி எடுக்கிறீங்களோ அதை விட அதிகமாகத்தான் உங்களுக்கு வந்து செலவாகும். இன்ஃபேக்ட் நான் இதை சொல்லியிருக்கேன் ஒரு முறை. தமிழ்நாட்டிலே இன்றைக்கி நம்பர் 1 சொல்லலாம் ஸ்வீட் காரம். இதில் அதோட சாப்பிட்டுருக்கேன். வீட்டில் சாப்பிடும்போது அவங்களுடைய ஹெச்ஆர் ஹெட்டு ராஜபிரபுன்னு ஒரு அட்வொகேட்டு, நான் அவர் அந்த ஓனர், அந்த ஷாப்ஸ்க்கு வந்து 2 ஓனர், அண்ணன் தம்பி. நான் தம்பியோட சாப்பிட்டுருக்கேன். அப்போ அவங்க பொண்ணுக்கு நடந்த ப்ராப்ளத்தை சொல்கிறேன். லிவரில் ப்ராப்ளம், நான் அந்த மருந்தை கடவுளை எனக்கு அந்த நோயை கொடுத்து மருந்து குடிச்சிட்டேன், நான் சீரியஸ் ஆகிட்டேன். சம்பவம் டாக்டர்ஸ் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் இவர் வந்து இன்சூரன்ஸ் பாலிசி 60 லட்ச ரூபா போட்டிருந்தார். ஆனால் அந்த பொண்ணுக்கு 1.25 கோடி ரூபாய் செலவாயிருந்தது. இது சொல்லும்போது நான் இதெல்லாம் போய் சொல்ல முடியாது, நீ இன்சூரன்ஸ் போட்டதால தான் நான் சொல்ல முடியாதுல்ல. தலையாட்டிட்டு திருட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கட் பண்ணி முடிவு பண்ணி 2-3 வாட்டி ஃபோன் பண்ணப்போ நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த ஸ்கேர்சிட்டி, பற்றாக்குறை மனப்பான்மை உள்ளவங்க கூட பழகுதே ஆபத்துன்றது அதோடைய உள்ளர்த்தம். ஸோ நீங்களும் மெடிக்ளைம் எடுக்கணுமா வேணாமான்றதை நீங்கள் பார்த்துங்க. அதே போல் இந்த நான் சமீபத்தில் எப்பயோ ஒரு பேசின விஷயம் சமீபத்தில் ரீசர்க்குலேட் ஆகிருக்கு அந்த வீடியோ. அது கேஸை பற்றி சமயபுரம் எமரால்டு மண்டபத்தில் வந்து ஒரு 2 நாள் மீட்டிங் நடந்த போது பேசின பேச்சு. அது கேஸ் எடுத்துகிட்டு வரக்கூடிய அந்த சிலிண்டர் மேனுக்கு டிப்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்றது தான். நான் சிலிண்டர் மேனுக்கு எதிரானவன் அல்ல. சிலிண்டர் மேனுக்கு 40 ரூபா 50 ரூபா கொடுக்கறதுனால என் சொத்து கம்மியான பொருள், உங்கள் சொத்து கம்மியான பொருள். ஆனால் இந்த இடத்துல ஒரு சிலிண்டர் விலை 5 ரூபா ஏற்றினா ஒவ்வொன்றும் கத்துறாங்க எதிர்கட்சி, பெட்ரோல் விலை ஏற்றினா கத்துறாங்க. ஆனால் கண்ணுக்கு தெரிந்து ஒவ்வொரு வீட்லேயும் மாதம் கேஸ் வாங்கணும். 50 ரூபா கொடுத்து வாங்குறோம்ல எக்ஸ்ட்ரா கொடுத்து. அப்போது அசியூம் வந்து ஒரு 1.5 கோடி கனெக்ஷன் இருக்கும். இன்ட்டு 50 ரூபா ஒரு மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கணக்கு பார்த்துங்க. ஏன் நான் இது எதிர்க்கிறேன், கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த கேஸ் ஏஜென்சி நடத்துகிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த கேஸ் ஏஜென்சி நடத்துறதுக்கு இப்போ நம்ம வீட்டில் சிலிண்டர் டெலிவரி பண்ணுறதுக்கு, அதாவது டொமஸ்டிக் யூஸ் வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கு சிலிண்டருக்கு ஒரு 65 ரூபான்னு கமிஷன் கொடுத்துருவாங்க. உதாரணத்துக்கு வச்சுங்க, 65 ரூபா கொடுக்குறாங்கன்னா அது டோர் ஸ்டெப்பில் வந்து அவங்க வந்து சப்ளை பண்ணணும். அது வந்து ஒரு உதாரணத்துக்கு இந்த 65 ரூபான்னு எடுத்துக்கிட்டோன்னா 15 ரூபா ஓவர் ஹெட்டு போச்சு, கரண்ட் பில்லு, சேலரி கில்ரி எல்லாம் போச்சுன்னா மிச்சம் 40 ரூபா இருக்கும். அப்போ அவங்க ஒரு 20,000 கனெக்ஷன் வச்சுருக்காங்கன்னா இன்ட்டு 40 ரூபா ஒரு மாதம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், எல்லாருமே புக் பண்ணுவாங்கன்னு அவசியம் இல்லை. ஒரு 75-80% புக் பண்ணுவாங்க. இவங்க லாபம் வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த லாபத்தை இவங்க எடுத்துக்கிட்டு இவங்களுக்கு அந்த சிலிண்டர் மேனுக்கு சம்பளம் கொடுக்குறதில்ல. சில கடைகளில், சில ஏஜென்சியில் சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. சில ஏஜென்சியில் 3000 ரூபாய் 4000 ரூபா கொடுப்பாங்க. சில ஏஜென்சியில் வந்து எவ்வளோ சிலிண்டர் போடுறியோ இன்சென்டிவ் மாதிரிலாம் பண்ணுவாங்க. இன்சைடு வந்து இப்போ இந்த நரேந்திர மோடி அவர்கள் வந்து எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைசேஷன், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாம் பேசுகிற இடத்துல இன்னி வரைக்கும் அந்த கேஸ் கம்பெனிஸ், அந்த இந்தியன் ஆயில், பிபிசிஎல், ஹெச்பிசி, வாட் எவர் அதர் நேம், இவங்க ஏன் வந்து இந்த உங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் எவ்வளோ சிலிண்டர் மேன் இருக்கா, எவ்வளோ நாள் வந்தாங்க, டிரெக்டாக வந்து நீ ஏன் வந்து அவனுக்கு சேலரி வந்து பேங்க்கில் போட மாட்டேற அப்படின்னு ஒரு கேள்வி முன்வைக்கல.
அவங்க டேரெக்டாக ஒரு சிலிண்டர் மேன் வந்து ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 1000 ரூபாய் இவங்க கொடுக்கலாம், இந்த ஏஜென்சிஸ் கொடுக்கலாம். இவ்வளோ சம்பாதிக்கிறாங்களே ஏன் கொடுக்க மாட்டுறாங்க? எனக்கு தெரிஞ்சு தெர் ஆர் பீப்புள். இப்போ உதாரணத்துக்கு தாம்பரம் வந்து ஒரே ஆள், தாம்பரம் பக்கத்தில் சோழிங்கநல்லூர் ஒரே ஆள், நடுவில் மேடவாக்கனா ஒரே ஆள், ஒரே குடும்பம். அது வந்து ஒரு மோனோபோலைஸ் பண்ணியிருந்தாங்க. அது ஓரளவுக்கு இந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட 1,00,000 கார்டு இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த ஃபேமிலி வந்து என்ன சொல்கிறது, ஒரு முடிசூடா மன்னராக இருப்பாங்க. நான் ஃபிசிக்கலாக அதெல்லாம் பார்த்துருக்கேன். அப்போது அடுத்தவன் சம்பாதிப்பதற்கு, அந்த கேஸ் ஏஜென்சி ஓனர் சம்பாதிப்பதற்கு உங்களை நீங்கள் முட்டாளாக்கி கொள்ளாதீர்கள். நீங்கள் ஒன்ஸ் வந்து நான் கொடுக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். நீங்கள் என்ன நம்மளால் என்ன கேட்பானா, ஐயோ அவன் சிலிண்டர் டெலிவரி பண்ணாமல் போயிட்டேன், அவன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு சிலிண்டர் வச்சுதுன்னா, அதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய உரிமை உங்களுக்கு தெரியல. ஒரு 1000 பேர் வந்து தொடர்ந்து கேட்டாங்கன்னா அவன் வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி காமிச்சிட்டு போகணும். சிலிண்டர் டெலிவரி பண்ணும்போது வேயிங் மிஷின் வச்சு வெயிட் போட்டு காமிச்சிட்டு போகணும். சும்மாலாம் பண்ண முடியாது. நீங்கள் சிலிண்டர் அவங்க ரெஃப்யூஸ் பண்ண முடியாது. நீங்கள் புக் பண்ணி வரல, நீங்கள் வந்து ஒரு வெப்சைட்டில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா வித்தின் ஸ்டிப்புலேட்டட் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க ஆக்ஷனுக்கெலாம் அடுத்துன்னு சொல்லி மினிஸ்டருக்கு எஸ்கலேட் ஆகிடும். அதுக்கு வந்து நிறைய பேங்க் கேரண்டிஸ்லாம் உண்டு. மினிமம் கேரண்டி அப்படின்லாம் சில விஷயங்கள்லாம் உண்டு. அவங்க சரியாக சப்ளை பண்ணல, சப்போர்ட் பண்ணல, கமிஷன் வாங்குறாங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏஜென்சிக்கு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம்னு பெனால்ட்டி போடுற அளவுக்கு சிஸ்டம் இருக்குது. நம்ம யாருக்கும் அது தெரியல. ஸோ இந்த இடத்துல நான் சொல்கிறது என்னென்னா, நாம் சிலிண்டர் மேனுக்கு எதிராக இருக்க வேண்டாம். சிலிண்டர் மேனுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தை நாம் தட்டி கேட்கணும். அவங்க தூக்கிட்டு வராங்கள, பாவம் இல்லை, அவனுக்கு நல்ல சம்பளம் கிடைக்கணும், அவனுடைய உரிமை, அவனுடைய என்ன வேலை பார்க்கணும் அந்த சம்பளம் அவனுக்கு போய் சேரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் டிப்ஸ் கொடுப்பதை அவாய்ட் பண்ணுங்க. இது வந்து ஏதோ சாதாரண விஷயமா நீங்கள் கடந்து போயிடாதீங்க. இது ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். அண்ட் நிறைவாக நான் வந்து ஒரு சின்ன விஷயத்தோடு இந்த இது முடிக்கிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நான் பேச வேண்டிய விஷயம் வேறு, ஒரு மிக முக்கியமான விஷயம். அதை நான் இன்றைக்கி பேசலை, பட் அதை நான் அப்புறம் பேசுகிறேன். என்னோடய வாஸ்து அனுபவத்தில் நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன், பணம் இருக்குன்னு கூப்பிடுவாங்க. நான் ஏன் விட்டதுக்கப்புறம் அதனால் நான் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் சப்போஸ் வாஸ்து பார்க்குறீங்க, இல்லை எந்த தொழில் இருந்தாலும் உங்களுக்குன்னு தன்மானம் வேணும், உங்களுக்குன்னு சுய கௌரவம் வேணும். அவன் பணம் கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக நம்ம நாய் மாதிரி அவன் வீட்டில் வாசலில் படுத்துருக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, வந்து ஏதாவது போட்டு அவங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு, இது வரமாட்டேது, அது வரமாட்டேது, வீட்டில் இந்த வீடு கரெக்டாக அமைய மாட்டேது, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஏன்னா வரவன் பொருளாக அதை கன்ஃபியூஸ் பண்ணிருப்பான்ல. ஒரு டைமில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, நல்லா இது போல் ஆட்களை பார்த்து இவங்க நம்மளுடைய சப்ஜெக்ட் படி கட்ட மாட்டாங்கன்னு எனக்கு முடிவு பண்ணிட்டேன்னா, நான் எது கேட்டாலும் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுவேன். நீங்களும் வந்து உங்கள் தொழிலில் நீங்கள் வந்து ஏதோ சர்வீஸ் கொடுக்குறீங்கன்றதுக்காக உங்களை வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி, ஒரு அடிமை மாதிரி உங்கள் கஸ்டமர் முன்னாடி ஆக்கணும் அவசியம் இல்லை. கஸ்டமர் தான் கடவுள், அது எந்த டவுட்டுமே கிடையாது. கஸ்டமர் கடவுளுன்றதுக்காக நாம் பிசாசாக மாற முடியாது இல்லையா? ஸோ அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது நான் ஏன் இன்றைக்கி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நிறைய இடங்களில் அளவுக்கு அதிகமாக அந்த கூழ கும்பிடு போட்டு கஸ்டமர் ஆர்டர் கொடுக்க மாட்டான் அப்படின்றதுக்காக பயந்து நடுங்கி, இதெல்லாம் அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு சர்வீஸை கொடுக்குறீங்க, அதுக்கான பணம் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, அவ்வளோதான். இவன் இந்த கஸ்டமர் நம்பி நீங்கள் இல்லை, உங்கள் நம்பி அவன் இல்லை. இந்த உலகம் வந்து ரொம்ப இயல்பாகவே அன்பாக நிறைந்தது. ஸோ அதட்டலும் அதிகாரமும் இங்கே செயல்படாது. ஸோ நான் வந்து அதுக்கு பணிஞ்சு போல, நீங்களும் வந்து அதுக்கு பணிஞ்சு போகாதீங்கன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. நிறைவாக உங்கள் பசங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைக் வாங்கி கொடுக்காதீங்க. இன்றைக்கி வந்து 24 hours பார் இயங்கிக்கின்றது. அரசாங்கம் சொல்லலாம், கோர்ட்டு சொல்லலாம், அதெல்லாம் எவன் மதிக்கிறான்? அதாவது இப்போ கூட வந்து ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர், இடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து ஒரு ரைடு பண்ணுறாங்க. அதில் ஒரு பில்லு, நான் ஒரு சின்ன செய்தி பார்த்தேன். 1 லிட்டர் சாராயம் இந்த மொழ அளவுக்கு இருக்கும் அந்த பாட்டில். 1 லிட்டர் தான். 1 லிட்டர் தண்ணி நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறோம் இல்லையா, வாங்கி 1 லிட்டரு, அதோட விலை 86 லட்சம் ரூபாய், 86 lakhs. ஒரு டியூட்டி ஃப்ரீ ஷாப்பில் ஏதோ வாங்கியிருக்காங்க. அந்த பில்லு வந்து ஏதோ சர்ச் பண்ணும்போது வந்திருக்கு. எவன் அப்போ விட்டு காசு
இங்கே இருக்கிற 86,000 பெண்கள் தாலி எடுத்தப்புறம் அதில் வரக்கூடிய லஞ்ச பணத்தில் ஒருத்தன் வந்து ஒரு வேலை குடிக்கக்கூடிய ஒரு பாட்டிலோட வேலை வந்து 86 லட்சம்னா எந்த அளவுக்கு பணம் கொளுத்து போயிருக்கு. அப்போ இன்றைக்கி எல்லாம் என்ன, இவங்களுக்கு பணம் அதிகமாக வரணும்னா எல்லா சட்டங்களையும் உடைப்பார்கள். லா மேக்கர்ஸ் யாரா லா பிரேக்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சட்டம்னா அதை உடைச்சி அதை சட்டமாக்கு அப்படின்றது அதோட விஷயம். அப்போ இந்த இடத்துல எல்லாருமே வந்து சட்டத்தை உடைக்க முற்படும் போது எல்லா அரசியல்வாதிகளும் இந்த சிஸ்டமும் அப்போ 24/7 வந்து சாராய கடைகள் போலீஸ்க்கெலாம் நல்லா தெரியும், மாமல்லாம் கரெக்டாக போயிடும், இயங்கி கொண்டு இருக்கின்றது. இன்ஃபேக்ட் வந்து இந்த கோழின்னு ஒரு கூட்டுரோடு உண்டு. அங்கெல்லாம் வந்து வந்துட்டாங்கன்னா இரவு ஒரு 12 மணி 1 மணிக்கு வந்துட்டால் அந்த ஒயின் ஷாப்காரனே வந்து ஆட்டோ வச்சு சாராய கடையை கூட்டு போய் சாராயம் ஊற்றி சாப்பிட வச்சு மறுபடியும் அதே இடத்துக்கு போய் ஆட்டோவில் கொண்டு வந்து விட்ருவான். ஃப்ரீ பிக்கப் ஃப்ரீ ட்ராப். இந்த அளவுக்கு சிஸ்டம் வந்து எவால்வ் ஆகிடுச்சு தமிழ்நாட்டிலையும் பாண்டிச்சேரிலையும். அப்போ இந்த சாராயம் குடிக்கும்போது அவனுக்கு ஒன்றும் தெரியாது. முதல்ல ஒரு பெக்கு ஒன்றும் தெரியாது, 2வது பெக்கு ஒன்றும் தெரியாது, 3வது பெக்கு. ஏன்னா ஃபஸ்ட் அடிக்கிறவனுக்கு ஒரு பெக்லேயே ஃப்ளாட் ஆகிடலாம். அவன் வந்து ரெகுலர் அப்படின்னும்போது ஒரு நேரத்துக்கு அப்புறம் அவன் மூளை மழுங்கிடும். அப்போ காரை வந்து வேகமாக ஓட்டுவான், எவனா ஒருத்தன் லாரி வேகமாக ஓட்டுவான், ஒருத்தன் முன்னாடி போனான், ஒருத்தன் வந்து வழி கொடுக்கல, உடனே வந்து ஓவர் ஸ்பீடில் போகிறது. அப்போ எதிர்க்க வரவன் கண்ணில் தெரியாது. அவனை பொறுத்த வரைக்கும் தான் ஜெயிக்கணுன்ற பெரி எவனா ஏற்றிட்டு போயிட்டே இருப்பான். இங்கே நம்ம பிள்ளைகளும் அது மாதிரி பைக் ஓட்டும்போது ரொம்ப வேகமாக அஜித்குமார் வந்து ஒரு பெரிய ஒரு காரணமாக நான் பார்க்குறேன். இப்படியே படுத்துட்டு போகிறதுனா அவர் மேலே நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவர் ஓட்டக்கூடிய வண்டி ட்ராக்லாம் வந்து வேறு இடம். அவர் வந்து ஒரு சாதிச்சுட்டு சினிமான்ற ஒரு இண்டஸ்ட்ரி, நல்ல இண்டஸ்ட்ரியோ கெட்ட இண்டஸ்ட்ரியோ, அந்த இண்டஸ்ட்ரியில் அவர் சாதிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்காரு. நீ செத்து போனால் உங்கள் குடும்பமே வேதனையில் தான் உட்காந்துருக்கும், ஒரு சாதனையும் பண்ணலை அப்படின்னும்போது இந்த படுத்து ஓட்டுறது, இந்த வீல் பண்ணுறது, இதுக்கான ரீல்ஸ் போடுறது, இதெல்லாம் வந்து பைசா போச்சும் இல்லாது. இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு, ரீல்ஸுக்கு ஆசைப்பட்டு, லைக்கு ஆசைப்பட்டு, ஹார்ட்டின் சிம்பிளுக்கு ஆசைப்பட்டு இல்லை ஆயிரக்கணக்கான பசங்க வந்து உயிரை விட்டுருக்காங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைய உண்மையிலே நீங்களும் உங்கள் கணவரும் பெற்றெடுத்தீங்கன்னா இந்த 2 வீலர் வாங்கி கொடுக்காதீங்க. ஒரு கால் வாங்கி தரீங்கன்னா அந்த சில வண்டிகளை பார்த்தாலே எவன் வந்து உட்காந்து வர மாதிரியே இருக்கும். நான் பேர்லாம் சொல்ல விரும்பல. அந்த போன்ற வண்டிகள் அந்த 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே எந்த வண்டியுமே சரியில்லை. அது ஒரு மாதிரி மேலெலாம் பார்த்திங்கன்னா 3 லிஃப்ட் வச்சு ஏறி உட்கார மாதிரிலாம் இருக்கும், ஹைட்ராலிக் லிஃப்ட் போட்டு. அது மாதிரி வண்டிகள் அது எல்லாமே 10 லட்சம் 12 லட்சம், ஹார்லி டேவிட்சன் முதற்கொண்டு, BMW முதற்கொண்டு, லெஃப்ட் அண்ட் ரைட்டு ட்ரையம்ப், நிறைய ஃபாரின் வண்டி வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்ப்பதற்கு நல்லாயிருக்கும். உயிர் வந்து 2 இல்லை. என்ன தான் ஹெல்மெட் போட்டு என்ன தான் ஓட்டினாலும் நீங்கள் சரியாக ஓட்டினா கூட எதிர்க்க வரவன் குடிச்சிட்டு வேகமாக வந்தான் அவன் தப்பு பண்ணானா இந்த பைக்கில் போகிறவங்களுடைய உயிர் வந்து உத்தரவாதம் யாரும் கொடுக்க முடியாது. உங்கள் பிள்ளைகளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சம்பாதிச்சு காரை வாங்கி கொடுங்க, தவறில்லை. இல்லைனா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ண சொல்லுங்கள், தவறில்லை. இந்த பைக் வாங்கி கொடுத்தா நம்ம வந்தால் பண்ணணும், நம்ம பிள்ளை வந்து அடுத்த கட்டம் எல்லாருமே நம்ம பிள்ளையை தூக்கி வச்சு கொண்டாடினா அந்த வாழ்க்கை வந்து சொர்க்கம் கிடையாது அவனுக்கு, அவன் நரகத்தை நோக்கி போயிட்டுருக்கான். அந்த மட்டும் புரிஞ்சுங்க. இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்தூர் படைமுக ஆண்டாளுக்கு நரசிம்மருக்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்.